ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28ஆம் தேதி கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள், எதிர்பார்க்காத விஷயங்கள், நினைத்த விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அந்த வகையில் உங்களுடைய ராசி மகர ராசியாக இருந்தால் மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக என்ன மாதிரி தாக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மகரம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. முதல்ல மகரம் ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது நினைத்ததை சாதிப்பதற்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான ஒரு காலகட்டமாக அமையலாம். ஆத்ம காரகனும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம அதிபதியுமான சூரியன் சுகஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு நிச்சயமாக அதிகரிக்கும். அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா போராட்டமான நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சுகம் மற்றும் லாபஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வாய் மே 10 வரை சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் வெற்றியாக உங்களுக்கு நல்லபடியாக முடியலாம். இழுபறியாக இருந்த வேலைகளை முடிக்க முடியும் என்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். லாபங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். தயங்கி ஒவ்வொரு வேலையிலும் ஈடுபட்டு பின்னடைவை சந்தித்து வந்த நிலைகள் அனைத்துமே மாறலாம். பொருளாதார நிலை நிச்சயமா உங்களுக்கு உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுகள் இப்போது நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. சொந்த வீடு, வியாபாரம் செய்வதற்கு சொந்த இடம் என்று உங்களுடைய நிலை நிச்சயமா உயரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக நிச்சயமா கிடைக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்க முடியக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். அதனால இந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையுடன் நீங்க நிச்சயமாக செய்து வரலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அஷ்டமஸ்தானத்தில் கேது, சத்ர ரோகஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகளும் தொல்லைகளும் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படலாம். இதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியமாகவே சொல்லப்படுது. உடல் நிலையிலும் அவ்வப்போது ஏதாகிலும் பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகலாம். இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. அனைத்து விஷயத்திலுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மகரம் ராசினியர்கள் நிதானமாக இருப்பது அவசியம். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர் கல்வி பற்றிய கனவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும். மகர ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பொதுவாகவே நிறைய விதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கலாம். இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஈடுபடலாம். அடுத்ததாக மகரம் ராசியில திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது உயர்வை நோக்கி நடைபெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே நன்மையான ஒரு காலகட்டமாக அமையலாம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் சனி பகவானால் போராட்டங்கள் யாவும் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். தொடர்ந்து ஒவ்வொன்றிலும் தடைகளை சந்தித்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இனி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லப்படுது. ராஜ நடை போடக்கூடிய அற்புதமான வாய்ப்பு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கலாம். கடந்த கால அனுபவங்களை எல்லாமே படிப்பினையாக கொண்டு முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. வாழ்க்கையில் எதுவெல்லாம் உங்கள் கனவாகவும் லட்சியமாகவும் இருந்ததோ அது எல்லாமே இனி நினைவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஆரம்பிக்கும். உங்களை அலட்சியமாக பார்த்தவர்களும்
ஏளனம் செய்தவர்களும் கடுமையாக விமர்சித்தவர்களும் ஆச்சரியப்படுற வகையில உங்களுடைய நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் இதனால விலகி செல்லலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையான ஆர்டர் கிடைக்காமல், பணியாளர்கள் இல்லாமல் மூடப்பட்ட தொழிற்கூடங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நினைத்து பார்க்காத வகையில, எதிர்பார்க்காத வகையில செல்வாக்கு உயரலாம். ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் உங்களுடைய பாக்கியாதிபதி புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படும். திட்டமிட்டு செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சூழ்ச்சியை சூழ்ச்சியால் வெல்வது போல் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. புதிய சொத்து, வாகனம் என்ற கனவு அனைத்துமே நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் நிச்சயமாக விலகி செல்லலாம். உயர் கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றியாக உங்களுக்கு முடியுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக பல்வேறு விதமான நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் நன்மை உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மகர ராசியில அவிட்டம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களின் சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது முயற்சியில் தடையை சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக அமையலாம். மே 10 வரை உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியான செவ்வாய் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையிலும் துணிச்சலாக ஈடுபட்டு அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம். இதுவரை இழப்பறியாக இருந்த வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்திலும் சந்தோஷமான நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் உங்களுடைய ஜீவன அதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக முடியலாம். வரவேண்டிய பணம் உங்க கைக்கு வந்து சேரலாம். பொன் பொருள் ஆடை ஆபரணம் என்ற கனவு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். சில நேயர்களுக்கு புதிய சொத்துகள் சேரலாம். சிலருக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய சூழல் உருவாகும். சகாய ஸ்தானாதிபதி குரு சஸ்திரு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் அவருடைய பார்வைகள் ஜீவன விரைய குடும்பஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் தொழிலில் முன்னேற்றம் உங்களுக்கு அடையலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரலாங்க. எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். விரைய செலவுகள் குறையலாம். வெளியூர் பயணங்கள் வழியே ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். கலைஞர்களுக்கு நீண்ட நாள் முயற்சி வெற்றியாக முடியலாம். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரலாம். சுய தொழில் செய்து வரக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. உழைப்பின் காரணமாகவும் பொறுப்பு அதிகரிப்பதாலும் உடலில் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மையாக உங்களுக்கு இருக்கலாம். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில பிறந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு பாசிட்டிவான பலன் கண்டிப்பாக கிடைச்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களை வழிபடுவது உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட சங்கடங்களை விலகச் செய்யும் அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் பின்பற்றலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மகரம் ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகி இருக்கு, என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.